அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு நைஷ்கர்மிய சித்தி. பகவான் சுரேஸ்வராச்சாரியார் எழுதிய ஒரு அருமையான பிரகரண கிரந்தம். இப்ப இந்த நூல் முழுக்க முழுக்க ஆச்சாரியரும் பூர்வ பட்சியும் உரையாடல் செய்வது போலத்தான் அமைக்கப்பட்டிருக்கும். இதுல நிறைய கேள்வி பதில் பகுதிகளாகவே விசாரம் மார்க்கத்துல தான் இந்த நூல் இருக்கு. இந்த ஒவ்வொரு சூத்திரங்களுக்கும் விரிவான விளக்கங்களும் அதுக்கான உரையாடல்களும் போய்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம அந்த அளவுல நம்ம இந்த நூலை ரொம்ப டெப்த்ல போய் பார்க்க விரும்பணும் அப்படின்னா என்னுடைய கணக்குப்படி பார்த்தா ஒரு 6 மாசம் ஆகும். ஏன்னா அவ்வளவு தூரம் சப்ஜெக்ட் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் நைஷ்கர்மிய சித்தி. பட் இப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பாடத்திட்டங்கள் இந்த வேதாந்தத்தினுடைய அடிப்படை உண்மைகளை நீங்க புரிந்து கொள்ளணும். அது எளிமையாகவும் இருக்கணும், ஈஸியா புரியணும், குழப்பாம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல விரும்புறேன். ஏன்னா இப்போ நம்ம பெரும்பாலும் இப்ப நான் எடுக்கக்கூடிய பாடங்கள் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷன்ல இருந்து மாறுபட்டு எடுக்கிறத நீங்க கவனிக்கலாம். இப்ப இதுல புதுசாக வந்திருக்கின்றவர்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அந்த ட்ரெடிஷன் மெத்தட் தெரியாம இருக்கலாம். பட் ஏற்கனவே வேதாந்தம் படித்தவர்கள் இருக்கலாம். ரொம்ப படிச்சவங்க என்னுடைய வகுப்புக்கு வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு இங்க வேலை இல்லை. ஆனா இங்க உண்மை என்ன அப்படின்னா, தன்னை அறிந்து தன்மயமானவங்க கூட அந்த தேடுதல்ல முழுமை அடைகிற வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இவங்க அப்படி தன்மயமான மாதிரி மனசு ஏமாற்றும். அதான் மைண்டோடைய பிளே. அப்ப எப்ப நமக்கு அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகுதோ, அந்த பூரண திருப்தி நமக்குள்ள உண்டாகுதோ, அப்பதான் மனசு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நுழையவே நுழையாது, அப்படியே அமைதியா நின்னுடும். இது ஒரு வகை. இன்னொன்னு புரியாம நின்னுடும், அது ஒரு வகை. இந்த 2 கேட்டகரி இருக்கு. நல்லா புரிஞ்சுட்டா இந்த பாடத்திட்டங்கள்ல வேலை இல்லை, புரியவே இல்லைன்னாலும் இந்த பாடத்திட்டத்துல வேலை இல்லை. அப்படித்தான் இந்த பாடத்திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. பட் இந்த வேதாந்தம் படித்தவர்கள் கூட பண்ணக்கூடிய தவறுகளை நம்ம இப்போ சுட்டி காட்டுறதுதான் இப்ப வேதாந்தம் படித்தவர்களுக்கும் குழப்பமா இருக்கும். நூலை நம்ம எடுக்கும்போது இப்ப அந்த திருஷ்ய விவேகம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு இல்லையா, பார்ப்பவன் பார்க்கப்படும் அறிவு. இந்த நூலை பற்றி இப்ப புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது. இப்போ வேதாந்தம் ஏற்கனவே படிச்சவங்களுக்கு தான் இந்த நூலை பற்றி தெரியும். பட் இருந்தாலும் நான் ஏன் அந்த விஷயத்தை இங்க எடுத்து சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இப்ப இந்த பாடத்திட்டங்கள்ல எதிர்காலத்துல யார் வேணா கேட்கலாம் இல்லையா. இப்ப உங்களை தவிர நிறைய வேதாந்தம் படித்தவர்கள் கூட கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இந்த ஆசிரியர் ஏதோ வளரிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா, அல்லது நான் தப்பா சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள போயிடக்கூடாது இல்லையா. அப்ப இதெல்லாம் நான் பாக்குறேன், யோசிக்கிறேன். ஏன்னா இப்ப இது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம். அப்ப இந்த பாடத்துல நம்ம அவங்களை ரொம்ப தெளிவா வழி நடத்தி கொண்டு போல அப்படின்னா மற்றவர்களும் குழம்பி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு ஆசிரியர்களுடைய சரியான புரிதல் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பொதுவா வேதாந்த பாடங்கள் நம்ம படிக்கும் போது எல்லாருமே அந்த ட்ரெடிஷன் மெத்தட்ல போறதுனால என்ன ஆயிடுதுன்னா, இவங்களுக்குள்ள சுய விசாரமே கிடையாது. பொதுவா ஒவ்வொருத்தரும் சுய விசாரம் பண்ணுவதே கிடையாது. அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட பாட நூல்களை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றாங்கல்ல. இப்பெல்லாம் அந்த வாட்ஸ்அப்ல ஒருத்தர் ஏற்கனவே எழுதியிருப்பாரு, அதை அப்படியே காப்பி பண்றது, அப்புறம் அது இன்னொருத்தருடைய வாட்ஸ்அப்ல பேஸ்ட் பண்றது. இது மாதிரி புத்தகங்களை அப்படியே படிச்சுட்டு அந்த புத்தகங்களோட விஷயத்தை அப்படியே ஒருத்தர்கிட்ட போய் ஒப்புவிக்கிறதுனால அந்த புரிதல் இல்லாம போயிடுது. இது எல்லோரும் உணர வேண்டிய ஒரு விஷயமா நான் இங்க அறிவுறுத்துறேன். ஏன் அதை அறிவுறுத்துறேன் அப்படின்னா, இங்க வேதாந்தம் படிக்க வந்தவர்கள் எல்லோருமே சுய விசாரம் பண்ணி பார்க்கும்போது நிறைய புரிதல் அவங்களுக்குள்ள வர வேண்டும், வரணும். அப்பதான் அவங்க அந்த விசாரத்துல வெற்றி அடைந்திருக்கிறார்கள்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் இங்க எடுக்கக்கூடிய பாடத்திட்டம் சற்று முரண்பாடாக இருக்கும். இப்ப என்னிடம் நேரடியாக கேள்வி கேட்க முடியாதவர்கள் கேட்க முடியாம இருப்பாங்க. இவருக்கு இவ்வளவுதான் தெரியும் போல் இருக்கு அப்படின்னு விட்டுட்டு கூட போயிடலாம். பட் நான் இங்க அகங்காரமா சொல்லல, ஒரு விசாரமா இங்க சொல்றேன். விசாரம்னா நம்ம விவேகத்தை விரிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாதம், ஒரு விவாதம், அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அப்படி பார்க்கணும். ஏன்னா இங்க பகவான் ஆதிசங்கரும் சுரேஸ்வராச்சாரியாரும் வாதம் பண்ண கேட்டு தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் அதுல வெற்றி அடைந்தார்கள். அப்ப அது மாதிரி இங்க கூட ஆத்ம ஞான விஷயங்களை அறிந்து கொண்டவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா
இப்ப இந்த விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஏன்னா நேற்று வந்து நான் எடுத்த பாடம் வந்து திருப்புட்டியில இப்ப ஒரு சிலரால அந்த 3 விஷயங்களை ஏத்துக்க முடியல. எதை ஏத்துக்க முடியல? காண்பான் காட்சி காணப்படும் பொருள்ல காண்பானும் காணப்படும் பொருளும் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. காட்சிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி நீங்க ஆத்மாவா மாத்துறீங்க? அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுது. நிறைய பேருக்கு வந்துடுது. இத வெளிய சொல்ல தயங்குவாங்க அல்லது என்கிட்ட கேள்வி கேட்க தயங்குவாங்க. பட் நம்ம இத வந்து கொஞ்சம் புரியிற மாரி இங்க நான் சொல்றேன். அதாவது இத வந்து இன்றைக்கு அந்த கேள்வி கேட்கிற தகுதி இல்லாதவர்கள் கூட இத தவறு செய்யலாம் இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். அப்ப அதனால நீங்க கேள்வி கேட்கும்போது தான் அதுக்கு சரியான விடை கிடைக்கும். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஆதிசங்கரருடைய திருக் திருஷ்ய விவேகம் வந்து 2 விஷயத்த தான் பேசுது. ஒண்ணு வந்து பார்ப்பவன், பார்க்கப்படும் அறிவு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த வேதாந்த விஷயத்த படித்த ஆச்சாரியர்கள் வந்து, அவங்க தன்னுடைய புரிதல்ல ஆத்மாவை ஒப்பிட்டு அந்த பார்ப்பவன் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த பார்க்கப்படும் அறிவாக வெளியிருக்கிற புறப்பொருள்கள அந்த ஆத்மாவின் மூலமாக தான் பார்க்க முடியும் என்பதாக சொல்லிட்டாங்க. பட் இங்க நம்ம விசாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல டெப்த்ல போய் விசாரம் பண்ணி பாருங்களேன். அதாவது உண்மையா நம்ம டெப்த்ல விசாரம் பண்ணி பார்த்தா, ஆத்மா தனக்கு வேறாக எதையுமே பார்க்க முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது, ஆதிசங்கரர் இந்த தப்பு செய்வாரா? பார்ப்பான், பார்க்கப்படும் அறிவு அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து பகவான் ஆதிசங்கரர் சொல்ல வராரா? திருக் திருஷ்ய விவேகத்துல சொல்ல வராரா? அப்படி சொல்ல வர்றத கொஞ்சமாவது நம்ம விசாரம் பண்ணி பார்க்கும்போது தான், சரியான விடையை நாம அங்க புரிந்து கொள்ள முடியும். அப்ப இது எப்படி நடக்கும்னா, நமக்குள்ள மலரும் போது தான் நடக்கும். இந்த பாயிண்ட் வந்து நமக்குள்ள மலரும் போதுதான் அதனுடைய உண்மை புரிய வரும். அதனால நான் ஒரு ரெக்வெஸ்டாவே இங்க கேட்கிறேன். இந்த பாடத்துல யாருக்காவது சந்தேகம் இருந்தா, நேற்று எடுக்கப்பட்ட திரிபுட்டியில யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். கேள்வி கேட்கலாம். நான் பதில் குடுக்குறேன். இப்ப நான் வந்து பொதுவா ட்ரெடிஷனலா எடுக்கக்கூடிய கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி எடுப்பாங்கங்கிறது இங்க சொல்றேன். அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஏன் அதை நோட் பண்ணிக்க சொல்றேன்னா, இப்போ நான் அந்த திரிபுடிங்கிற ஒரு நூல்ல எடுத்து கொடுத்திருக்கிற விளக்கமும், ட்ரெடிஷனலா எடுக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் சொல்ற விளக்கமும் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய சாய்ஸ்லயே விட்டுறேன். நீங்களே கம்பேர் பண்ணிக்கங்க. இது என்னுடைய விசாரமா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ட்ரெடிஷனல் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப மனம் தான் பார்ப்பவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கிறது அப்படிங்கறத ட்ரெடிஷனல்ல ஒத்துக்கிறாங்க. வேதாந்த ட்ரெடிஷனல்ல வர்றவங்க மனம் தான் பார்ப்பவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கிறது. அந்த மனம் வந்து ஆத்மாவின் பிரதிபலிப்பினால், அதாவது பிரதிபிம்பமா இருப்பதனால அது பார்ப்பவனாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஓகே, அது கரெக்ட். ஆனா ஆத்மா இயல்பாக பார்ப்பவனாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு உடலுக்குள் 2 பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து ட்ரெடிஷனல்ல வருது. ட்ரெடிஷனல் வேதாந்திக் டீச்சர்ஸ் வந்து 2 பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் சொல்றாங்க. இது வந்து நம்ம ஏத்துக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இங்க ரிசர்ச்சுக்கு வரணும். அப்பதான் விசாரம்னே வெற்றி அடைய முடியும். நம்ம விசாரம் பண்ணணும். அப்ப ஆத்மா ஒரு பார்ப்பவனாக இருந்து கொண்டு, அது தன்னால் உண்டாக்கப்பட்ட மனதையும் பார்ப்பவனாக வைத்துக் கொண்டு, அது பார்க்கப்படும் பொருளை உண்டாக்குகின்றது அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வராங்க. இப்ப இதுல வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு புதுசா வந்திருக்கிறவங்க புரியலன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கிறவங்களுக்காக நான் எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த கிளாஸ் ஹையர் லெவல் இருக்கிறவங்களுக்கு தான். நீங்க புரிஞ்சுக்கங்க. 2, 3 டைம் கேட்டீங்கன்னா புரிஞ்சிடும். அதனால மீண்டும் அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இது கொஞ்சம் ஹையர் லெவல் சப்ஜெக்ட். அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும். அப்பதான் புரிய முடியும். அப்போ இங்க ஆத்மா பார்ப்பவனாக இருந்து கொண்டு பார்க்கின்ற மனதையே படைத்து, அந்த பார்ப்பவனான மனதின் மூலமாக பார்க்கப்படும் பொருளை படைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ட்ரெடிஷன்ல வர்றத என்னால ஏத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா, இப்போ ஆத்மா ஒரு பார்வையாளனாக பார்ப்பவனாக இருந்தா அங்க டுவாலிட்டி வந்துடும். டுவாலிட்டி வந்துட்டா என்ன ஆகும்னா, பார்ப்பவன் ஒருத்தர் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருள் ஒன்று இருக்கிறது அப்படின்னா அங்க ஆத்மாவுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அதனால அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. அதனால இங்க ட்ரெடிஷனல் ஆச்சாரியர்கள் வந்து அந்த தவறை செய்யறாங்க. அது ட்ரெடிஷனலாவே வந்துடுச்சு. ஏன் அப்படி வந்தது அப்படின்னா, இப்ப ஒரு ஆச்சாரியர் சொல்லிட்டாருன்னா அவர் கரெக்டா சொல்லிடுவாருன்ட்டு இந்த ஆச்சாரியர் எடுத்து அப்படியே ஒப்பிக்கிறது. இந்த ஆச்சாரியர் சொல்றது அந்த ஆச்சாரியர் எடுத்து அப்படியே ஒப்பிக்கிறது. இப்படியே வந்துட்டு இருக்க தவிர யாருமே அதை வந்து சரியான ஒரு தெளிவிலையோ ஒரு புரிதலையோ அதை புரிந்து கொண்டு விளக்கம் கொடுக்கறது இல்ல. அதனால பொதுவா இங்க ஆச்சாரியர் எதை குறிப்பிட்டு காட்டுறாருன்னா, எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் மனம்தான் காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் இது எப்போதும் பார்வையாளனாகவே இருக்கின்றது. ஆத்மாவிற்கு எப்போதும் பார்க்கப்படும் பொருளாக இருக்கின்ற வெளி உலகத்திற்கு இடையே இருக்கின்றது அப்படின்னு இந்த மனதை பத்தி பேசுறாங்க.
அப்ப ஆத்மா எப்போதும் பார்ப்பவனாகவே இருக்கின்றது. வெளியேயுள்ள ஜடமான உலகம் பார்க்கப்படும் பொருளாக இருக்கின்றது. ஆனால் மனமானது இவை இரண்டிற்கும் இடையே இருப்பதால் பார்ப்பவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி போட்டு குழப்புறாங்க. இதுதான் ட்ரெடிஷனல் புக்ல வர சப்ஜெக்ட். இப்ப நேத்து எடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் அந்த ட்ரெடிஷனல் புக்ல வர சப்ஜெக்ட்டுக்கும் நான் கம்பாரிசன் சொல்றேன். அப்போ மனம்தான் உண்மையிலேயே பார்ப்பவன். மனதினால் படைக்கப்படுகின்ற பொருள் தான் பார்க்கப்படுபவைகள். ஆனா இங்க என்னன்னா, பார்ப்பவனும் பார்க்கப்படுபவையும் அனாத்மா. உண்மையிலே அனாத்மா. அப்ப ஆத்மா எதிலும் சம்பந்தப்படாதது. ஆத்மா எதனுடன் தொடர்பு கொள்ளாதது. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருப்பது. அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க உண்மையிலேயே இங்க ஆத்மா எப்படி இருக்க முடியும்னா, காண்பான் காட்சி காணப்படும் பொருள்ல காண்பானாக மனம் இருக்கும், காணப்படும் பொருளாக மனமே படைத்துக் கொள்ளும். ஆத்மா காட்சியாக மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நாம காட்சி அல்லது பார்ப்பான் பார்வை பார்க்கப்படும் பொருள், அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள். இப்படி நீங்க எப்படி வேணா அந்த திரிபுட்டியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும், அந்த காட்சி பார்வை அறிவு அப்படிங்கிறது தான் ஆத்மாவையே மென்ஷன் பண்ணும். பார்ப்பான் காண்பான் அறிபவன் ஆத்மாவாக இருக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க. என்னுடைய வகுப்புல இதுதான் சிஸ்டம். இது நீங்க மாத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஏன்னா ஏற்கனவே பல வேதாந்த கிளாஸ்களை படிச்சவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு ஆத்மா அனுபவம் உண்டாக மாட்டேங்குது. ஒரு ஏட்டு சுரைக்காயா மாறிடுச்சு. ஏன்னா பரோட்ச ஞானம், வெறும் கேள்வி அறிவு, கேட்டு விஷயத்த மனசு பதிச்சுக்குது. இப்ப தவறாக ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாருன்னா அந்த தவறை சிஷியனும் செஞ்சு அந்த தவறை மீண்டும் அவருடைய சிஷியனுக்கு அவன் சொல்லி கொடுத்து இப்படியே தவறு கண்டினியூ ஆகக்கூடாது. ஒருத்தராவது விசாரம் பண்ணி பார்க்கணும். சுய விசாரம் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தராவது தானாவது விசாரணை பண்ணி அது எப்படிங்க பார்ப்பவனாக ஆத்மாவும் இருக்கும், பார்ப்பவனாக மனமும் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பார்ப்பவன் தான் பிரதிபிம்பிக்கிறதுனால அந்த மனசாக இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப பார்ப்பவன் பிரதிபிம்பித்து மனமாக மாறிவிட்டது என்றால் அப்ப அங்க இரண்டு பார்வையாளர்கள் வந்து விடுவதாக ஆயிடும். அப்படி இரண்டு பார்வையாளர்கள் அங்க இல்லவே இல்லை. அப்ப இங்க என்ன நம்ம உண்மையிலே புரிஞ்சுக்கணும்னா, இந்த மனம்தான் பார்ப்பவனாக இருக்க முடியும், காண்பவனாக இருக்க முடியும், அறிபவனாக இருக்க முடியும். அது அறியப்படும் பொருளையோ காணப்படும் பொருளையோ பார்க்கப்படும் பொருளையோ உருவாக்கி கொள்கிறது. ஆனால் உண்மையில் இந்த ஆத்மாவுக்கு எதிராக இருக்கின்ற இந்த மனமானது மித்யா. இது இல்ல, உண்மையிலேயே இல்ல. ஆனா இல்லாத விஷயத்த நம்ம ஏன் இவ்வளவு ஆர்கியூ பண்ணணும்? அது அவசியமே இல்லை. அதனால அதுக்கு உள்ள போய் நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப அதனால பார்வை காட்சி அறிவுங்கிற விஷயம் சம்பந்தப்படாம அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைப்பாடை நீங்க புரிஞ்சுக்குங்க. இந்த நிலைப்பாடு உங்களுக்கு புரியும் போதுதான் நீங்க தெளிவா இதுல பயணிக்க முடியும். அப்ப அதனால நம்ம இந்த பாடத்திட்டத்தை பொதுவா வேதாந்திக் ட்ரெடிஷனல் எடுக்கும்போது ஜெனரலா என்ன சொல்லுவாங்கன்னா, மனம் ஆத்மாவின் அருகில் இருப்பதனால அது அனுபவத்துக்கு வருது. மேலும் மனதிற்கு ஆத்மாவை பிரதிபலிக்கின்ற சக்தி இருப்பதனால அது எப்போதும் ஆத்ம பிரதிபிம்பத்துடன் கூடியதாக இருக்கின்றது. இதற்கு சிதாபாசம் என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சிதாபாசம்னா அந்த ஆபாச ஜீவன், அதாவது பிரதிபிம்பிக்கிறதுனால, அதாவது ஆத்மாவுடைய பிரதிபிம்பமாக இருக்கிறதுனால இது தானே நான் ஆத்மாங்கிற மாதிரி ஒரு அகங்காரத்தை அடையுது இந்த மனசு. அந்த ரெஃப்ளெக்ஷனா இருந்துகிட்டு தன்னை ரியலா பாவிக்குது. அந்த ரியலா பாவிக்கிறதுனால தான் இது படைச்சிக்குது எல்லாத்தையும். அப்புறம் படைத்ததெல்லாம் இதனுடைய ஞாபகத்தை அது படைத்திருந்தாலும் ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்தில் தான் அது படைக்க முடியும். ஏன்னா இதுக்கு தனியான ஆற்றல் கிடையாது. மனதிற்குன்னு ஒரு தனித்துவம் கிடையாது. தனித்துவம்னா அதற்கான ஒரு தனித்திறமையோ சக்தியோ அது கிடையவே கிடையாது. அது ஆத்மாவுடன் சேரும் போதுதான் படைக்கவே முடியும், உண்டாக்க முடியும். ஆனா இந்த படைப்பை உண்டாக்குவதும் அதை அனுபவிக்கிறதும் எல்லாமே மனமாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர ஆத்மாவாக நிச்சயமாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு நல்லா வந்துடணும். அது வரலன்னா நீங்க பாடத்திட்டத்துல குழப்பமாவே தான் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் இந்த பாடத்திட்டம் கன்ஃபியூஷனாவே இருக்கும். ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேர் உள்ள வரமாட்டாங்க. இதை பார்த்துட்டு கன்ஃபியூஷன் ஆயிட்டு இது என்னமோ சொல்றாங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது, இப்படி பேசினா அப்படி சொல்றாங்க, அப்படி பேசினா இப்படி சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம செட் ஆகாது அப்படின்ட்டு வெளியே போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. வேதாந்த பாடம் படிக்க வந்தவங்க பாதி பேர் காணாம போறதுக்கு காரணமே இந்த குழப்பங்கள் தான். இந்த குழப்பங்களை சரியா புரிய வச்சிட்டோம் அப்படின்னா, எளிமையா புரிய வச்சிட்டோம் அப்படின்னா, இதை விட சிறந்த பாடம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ஒரு ஹையர் சப்ஜெக்ட், உயரிய பாடம். பிஹெச்டி இதுதான் ஹையர், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ஆனா இது புரிஞ்சுட்டா நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமா மாறும். இது புரியாததுனாலதான் இவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனைகள், இவ்வளவு சிரமங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு.
அப்ப அதனால இங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுடுங்க. மனம் தன்னிடத்தில் பிரதிபலிக்கின்ற ஆத்மாவின் உணர்வு மயத்தினால் பார்ப்பவனை போல செயல்படுகின்றது. மனதின் இந்த நிலைத்தான் இங்க அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்துல தான் அது அந்த ஆத்மாவுடைய சக்தியை எடுத்துக்கிட்டு அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு இது தன்னிடத்தில் அந்த உணர்வு இருப்பது போல வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்ப அதை நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப மனம் வந்து அந்த 5 புலன்களின் வழியாக உலகத்தை அனுபவிக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு மனித உடலுக்குள்ளும் என்ன சொல்றாங்க, ஜெனரல் ட்ரெடிஷன் வந்து 2 பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று முதன்மையான பார்ப்பவன் ஆத்மா, இரண்டாவதாக பார்க்கின்ற மனம் என்பதாக இங்க சொல்றாங்க. அந்த இரண்டாவதாக பார்ப்பவன் உடலுக்குள்ளே இருப்பவன், இவனே உள்ளே உள்ள போலி அகங்காரம் என்பதாக இந்த விளக்க உரை எழுதின ஆசிரியர் சொல்றாங்க. இப்ப நான் இந்த புத்தகம் வந்து ட்ரெடிஷனல் டீச்சர்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காட்டிட்டு இருக்கேன். அதாவது ஏற்கனவே இந்த புத்தகத்தை எழுதின ஆச்சாரியர்கள் இருக்காங்க இல்லையா, இதுக்கு விளக்க உரை ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்ன சப்ஜெக்ட் எடுத்து இப்ப நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப அதனால இங்க 2 பார்ப்பான்கள் இருப்பதா சொன்னா இந்த பாடத்திட்டம் சொதப்பிடும். இந்த சொதப்பல் உண்டானா நமக்கு வேதாந்தம் கன்ஃபியூஷன் ஆயிடும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு கிளியரன்ஸ் வந்துருங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த மாதிரி பாடத்திட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ, அது ரொம்ப எளிமையா போறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துடும். அதனால கரெக்டான ட்ராக்ல நம்ம போகணும். நாமளும் விசாரம் பண்ணி பார்க்கணும். அது உண்மையா சரியா அப்படின்னு நமக்கும் ஒரு சுய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம விசாரம் பண்ணி பார்த்து அந்த விவேகத்தினால நம்ம அதை தெளிவுபடுத்திக்கணும். இல்லைன்னா இங்க வந்து குழப்பம் மேலோங்கி விடும், மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் இந்த வேதாந்திக் பாடம். அதனால அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க பொதுவா நம்ம பார்ப்பான் பார்க்கப்படும் அறிவு அப்படிங்கிற 2 விஷயத்துல இங்க பார்ப்பான்ங்கிறத எடுத்துக்கிட்டா அது மைண்டு தான். பார்க்கப்படும் பொருளாக வெளிப்படுகின்றதெல்லாம் அந்த மைண்டினுடைய படைப்பு தான். மைண்டு தான் படைக்குது வெளியே. அப்ப மைண்டே படைச்சு மைண்டே அனுபவம் ஆக்குது. அப்ப இந்த படைப்பும் அனுபவமும் மனதிற்கே உரித்தானது. ஆத்மா இது சம்பந்தப்படுவது கிடையாது. ஆத்மா இதனுள் வருவது கிடையாது. வருவதும் போவதும் கிடையாது. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த பாடம் நேற்று எடுத்ததுல இந்த வேதாந்திக் சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க யாராவது இங்க இருந்தீங்கன்னா, சந்தேகம் ஏதாவது இருந்தா கேளுங்க, நான் விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கேன். யாராவது இருக்கீங்களா? கேள்வி ஏதாவது இருக்கா இந்த பார்ப்பான் பார்க்கப்படும் பொருள்ல? ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. இது சித்து போலியும் சிதாபாசத்தையும் பிரிச்சு சொல்றீங்க அப்படிதானே? ஆமாங்க ஐயா, போலி சிதாபாசன் தான் வந்து இங்க இதுங்க ஐயா மனம். ஆமா, உண்மையான சித்து வந்து அறிவு. அது கரெக்ட். ஆனா இங்க நாம என்ன சொல்றோம், இந்த திரிபுட்டியில அந்த பார்ப்பவன்கிறத வந்து மைண்டா தான் நாம வச்சுக்கிறோம் நம்ம பாடத்திட்டத்துல. ஆமா, ஆனா ட்ரெடிஷனல் வேதாந்தத்துல வந்து பார்ப்பவனா அறிவா வச்சுக்கிறாங்க. அது உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்குங்களா? இல்ல அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. அதாவது நீங்க 2 சித்து உள்ள இருக்குங்கிற மாதிரி மீன் பண்ற மாதிரி சில கிளாஸஸ் இருக்கு. அதைத்தான் நீங்க அதுதான் நான் மென்ஷன் பண்றேன். 2 சித்துங்கிறத என்ன சொல்றாங்கன்னா, அந்த அறிவுடைய ரெஃப்ளெக்ஷன் சித்தை வந்து மனம்ங்கிற சொல்றத அதையும் பார்ப்பானா மாத்திடுறாங்க. ஆன்மாவையும் பார்ப்பானா வச்சுக்கிறாங்க, மனதையும் பார்ப்பவனாக வச்சுக்கிறாங்க. 2 பார்ப்பவன் இருக்கிறாங்கிற மாதிரி விளக்க உரையில் இருக்கு. அதை படிச்சிருக்கீங்க இல்லையா நீங்க? ஆமா ஆமா ஆமா. அதுதான் குழப்பம் வந்துடும். அந்த மாதிரி படிக்கும்போது குழப்பம் வந்துடும். அது அந்த சித்து போலி வந்து மனம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, சித்தனுடைய போலி தான் மனம். அதுதான் உண்மையிலேயே பார்க்கக்கூடிய சக்தி படைத்தது. ஏன்னா அதுதான் தனக்கு வேறாக இன்னொன்றை பார்க்கும், படைக்கும். ஆனா ஆத்மா தனக்கு வேறாக இன்னொன்றை பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா அது மட்டுமே இருக்கும்போது அதுக்கு இரண்டாவதாக ஒரு பொருள் இருந்தா தானே பார்க்கும். கரெக்ட். அது பார்க்கறதுக்கு இன்னொன்னு கிடையாது அதுகிட்ட. கரெக்ட். இல்ல அது புரியுது. சொல்லுங்க ஐயா. அது தெளிவுபடுத்துறதுக்காக நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்படிதான் சொல்லணும். அதுதான் சொல்ல வரேன். ஓகே, நல்லதுங்க ஐயா. அதுதாங்க, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டவுட் வரக்கூடாது. ஏன்னா ரொம்ப ட்ரெடிஷனா போனீங்கன்னா அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். எஸ் அந்த டவுட் வரும். கரெக்ட். அது கிளியர். இல்ல அதோட ஒரிஜினல் மீனிங் இதுதாங்கிறது புரிஞ்சிட்டோம்னாலே ஓகே தானே? ஓகே தாங்க ஐயா. ஓகே. ரெண்டாவது அது வந்து கேள்வியா எழுந்திருக்கணும்னாலே ஒரு மெச்சூரிட்டி வேணும் இல்லையா? அது கரெக்ட். ஏன்னா அது வந்து எல்லாராலையும் கேள்வி கேட்க முடியாது. பூர்வ பட்சி ஒரு கேள்வி கேட்கறான் அப்படின்னா அவன் கொஞ்சம் மெச்சூர்டா இருந்தா தான் கேட்க முடியும் அந்த சப்ஜெக்ட்ல. இல்லைன்னா அவன் அந்த சப்ஜெக்ட போய் தெரியாம கேள்வி கேட்டா அந்த கேள்வி வந்து சம்பந்தம் இல்லாம போயிடும்ல, சப்ஜெக்ட் சம்பந்தம் இல்லாம போயிடும் இல்லையா? கரெக்ட். அதனால அந்த
பூர்வபட்சி ஆச்சாரியர்கள் யாருன்னா அந்த பாடத்திட்டத்தை பற்றி முழுமையாக அறிந்த ஆசிரியர்களே தான் இதை கலந்துரையாடி கேள்வி பதில் அமைக்கிறாங்க. கரெக்ட். அப்படி கேள்வி பதில அமைக்கும் போது அந்த கேள்வி அவர்களே அந்த திறமையா இருக்கக்கூடிய ஆசிரியர்களே தான் கேள்வி கேட்டு அது திறமையான இருக்கக்கூடிய ஆசிரியர்களே தான் அதுக்கு பதில் சொல்றாங்க. அப்பதான் அந்த கேள்வியை உண்டாக்க முடியும். ஒரு அடிப்படை மாணவனுக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. கரெக்ட் கரெக்ட். இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரலாம்னு அவங்களே கெஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாங்க. கரெக்ட் கரெக்ட். அவங்களே கெஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஏன்னா நமக்கு தெரியாத கேள்விகளை அவங்களே எடுத்து கொடுத்து அந்த கேள்விகளுக்கு உண்டான விளக்கங்களை அவங்களே நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்ப நம்ம என்ன ஆகும், படிக்க படிக்க ஒரு தெளிவுக்கு வருவோம். ஓ, இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்ப முடியுமா, அப்ப இதுக்கான பதில் இப்படி இருக்குதா அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆச்சரியம் வருது இல்லையா? அந்த ஆச்சரியம் வந்து நமக்கு ஒரு தெளிவு கொடுத்துரும், மனதளவுல ஒரு தெளிவு கொடுத்துரும். அப்ப நம்ம அந்த வேதாந்தி பாடத்துல ஒரு சந்தேகம் இல்லாம இருப்போம். இந்த திரிபுட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி தெளிவா இருக்கணும்னா இந்த 3 விஷயத்தையும் எடுத்துக்கணும். பார்ப்பான் அந்த பார்க்கப்படும் அறிவோடு நின்றுடக்கூடாது. திருஷ்ய விவேகத்துல அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படி நின்றுட்டோம்னா பார்ப்பான் வந்து ஆத்மாவா எடுத்துக்குவோம். பார்ப்பான ஆத்மாவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கப்படும் அறிவாக இந்த படைப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த படைக்கப்படும் அறிவு வந்து ஆத்மாவின் மூலமாக படைக்கப்பட்டதா ஆயிடும். ஆத்மாவின் மூலமா படைக்கப்பட்டதா ஆயிட்டா ஆத்மா வந்து செயல் செய்வதாக மாறிடும். கரெக்ட் கரெக்ட். அங்க ஆத்மா வந்து எதையும் ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சிடும். ஈஸ்வர தன்மை கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஈஸ்வர தன்மை வேலையை அது செய்யற மாதிரி ஆயிடும். கரெக்ட் கரெக்ட் ரைட். அதனால ஈஸ்வரன் தான் அதை செய்யணும். இங்க செயலும் மற்ற விஷயங்களும் எல்லாமே ஈஸ்வரன் தான் செய்யணும். ஆத்மா வந்து எதுக்குமே வரக்கூடாது, எதுலையுமே சம்பந்தப்படக்கூடாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்படித்தான் அது கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனாதான் சரியா இருக்க முடியும். அதனால இங்க மனம் வந்து அந்த மாதிரி ஆத்மாவுடைய பிரதிபிம்பத்தை எடுத்துக்கிட்டதுனால இது எல்லா காரியத்தையும் செய்யலாம். ஏன்னா இது வந்து அகங்காரத்துல செய்யுது, அந்த ஆத்மாவா தன்னை நினைச்சுக்கிட்டு. அப்ப அது செய்யறது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அது ஆத்மாவை தன்னை பாவிச்சுக்கிட்டு அந்த காரியத்தை எல்லாம் செய்யும் போது அந்த அகங்காரம் தான் அதுக்கு வந்து ஆத்மாவை அறிய முடியாம இருக்கு. இப்ப நாம வந்து அந்த ஆத்மாவை அறிவதற்கான பாடங்களை தான் இதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இங்க மனசு தான் பார்ப்பவனாக இருக்குது, பார்க்கப்படும் பொருளையும் படைத்துக் கொள்ளுது. அப்ப இது ரெண்டும் நம்ம கிளியர் ஆயிட்டா ஆத்மாவுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறது நமக்கு புரிய வந்துடுது. அப்ப ஆத்மா அதுவாட்டு அது தண்ணில் தானா இருந்துட்டு இருக்கு, அதுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதனால இங்க ஆதிசங்கர் வந்து அந்த பார்க்கப்படும் அறிவு அந்த ஆங்கிள் தான் அவர் எழுதுறாரு. அதான் அவரோட எந்த ஆங்கிள் சொல்லியிருக்காருங்கிறத நீங்க ரீப்ரொடியூஸ் பண்றீங்க, தெளிவுபடுத்துறீங்க. அது கரெக்ட் தானே? அதுதான் அந்த இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கங்க. அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல போனீங்கன்னா 2 பார்ப்பான் வந்துடும், கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அதுல 2 சொல்ற போது சித்து போலியா, 2 சொல்ற போது 2 இருக்காட்டுன்னு வரும் சில இதுல. ரிஃப்ளெக்டட்னு சொல்றதுக்காக அவங்க அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சொல்றவங்க அப்படி சொல்ல போய் அப்ப என்ன ஆயிடுதுன்னா அது வந்து ஆத்மாவுக்கு அந்த சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? ஆத்மா வந்து பார்ப்பவனாக இருக்குதுன்னு சொல்லிட்டாலே அங்க வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. ஆத்மா பார்க்கவனாக இருக்கவே முடியாது. கரெக்ட். அறிபவன் அறியப்படுவது, அப்புறம் அது காண்பான் காணப்படுவது, இந்த மாதிரி எத்தனை விஷயங்களுக்கும் அது சம்பந்தப்படாம இருக்கும். அது தண்ணீர் தானாய் தன்மயமா இருக்கும். அதுக்கு எந்த புற விஷயங்கள் எல்லாமே இந்த ரிஃப்ளெக்டட் தான்ங்கறத புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ரிஃப்ளெக்ஷன்ங்கறத புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க வந்து மைண்டுக்குள்ள இருந்து ப்ளே பண்ணுது. இத்தனையும் மைண்டோட ப்ளே. ஆத்மாவுக்கு இது எதுவுமே அவசியமும் கிடையாது. அதை படைக்க வேண்டியது இல்லை, அதை அனுபவமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த படைப்பும் அந்த விஷயங்களும் அந்த இமேஜினேஷன்ல கிரியேட் ஆனது, மைண்டின் மூலமா கிரியேட் ஆனது. அப்ப இந்த மைண்ட் வந்து என்ன ரியலா அப்படின்னு பார்த்தா அதோடைய நிழல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது தன்னுடைய நிழல், அது அந்த நிழலுக்கு அந்த தன்மை வந்த மாதிரி மைண்ட் அந்த ஆத்மாவுடைய அந்த உணர்வை தான் எடுத்துக்கிறதுனாலதான் அது சிதாபாசன்னு நம்ம சொல்றோம். ஆத்மாவுடைய அந்த தன்மையை மைண்ட் வாங்கிக்கிட்டு அந்த ஆபாச ஜீவனா மாறிக்குது. அது நானே ஆத்மான்னு நினைச்சுக்குது. ஆனா உண்மையில அந்த தகுதி வந்து ஆத்மா இருப்பதுனாலதான் மைண்டுக்கு கிடைக்குது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அது ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. நல்ல தெளிவு கிடைக்கும் இந்த விளக்கம். நல்லா கண்டிப்பாங்க. குழம்பி இருக்கிறவங்களுக்கு தெளிவு இருக்கும். ஏன்னா 2 சொல்றாங்களே குழம்பி இருப்பாங்களே, அவங்களுக்கு புரியும். நல்லதுங்க. நல்லது. ரொம்ப நன்றிங்க. இது சம்பந்தமா வேற ஏதாவது கேள்வி இருக்கா நேற்றைய திரிபுடியில? இப்ப ஏற்கனவே வேதாந்தம் படிச்சவங்க யாராவது இங்க இருந்தீங்கன்னா இப்ப திரிபுடியில பார்ப்பான் பார்க்கப்படும் அறிவு அப்படிங்கிற 2 விஷயத்த வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது. பகவான் ஆதிசங்கரர் அதை திருஷ்ய விவேகம் அப்படின்னு நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்.
அதுல பார்ப்பான் அப்படிங்கிறத அறிபவன் பார்ப்பவன் அப்படிங்கிற ஆத்மாவோடு ஒப்பிடுறார். அப்ப அந்த பார்ப்பவனாகிய ஆத்மா அறியப்படும் பொருளை படைத்துக் கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி அங்க சப்ஜெக்ட் வருது. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த உங்களுடைய புரிதலை என்னோட பகிர்ந்துக்கலாம். அதற்காக யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னோட பகிர்ந்துக்கலாம். மேபி இந்த கிளாஸ்ல இல்லைனாலும் ஃபியூச்சர்ல இந்த கிளாஸ் கேட்கறவங்க யாராவது இருந்தாலும் என்னோட கண்டிப்பா கலந்துக்கலாம். என்னுடைய ஐயா சப்ஜெக்ட் வெளியே வரும்போது அதுல இமெயில் ஐடி எல்லாம் இருக்கும். அந்த இமெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சந்தேகம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஐயா கிளாஸ்ல குரு சந்தேகம் குருநா இருக்கு. நம்ம கண்டினியூ பண்ணலாமா? ஐயா குருநாதர் ஐயா பணிவான வணக்கங்கள் ஐயா. வணக்கம், வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப மித்த பாடத்திட்டங்கள்ல வந்து காண்பவன் காட்சி காணப்படும் பொருள்ல வந்து ஆத்மாவை உள்ள கொண்டு வர்றாங்க. அது மைண்டோட ரிஃப்ளெக்ஷன்ங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இப்ப ஐயா சொல்றது மட்டும்தான் இப்ப ஆத்மா வந்து சாட்சியா தான் இருக்கு. இது மூணுமே மைண்டு தான் அப்படிங்கிறத சொல்றீங்க. அப்படித்தானங்க ஐயா? ஆஹா, மூணுமே மைண்ட் நான் சொல்லல. நான் வந்து காட்சி, காண்பான், காணப்படும் பொருள்ல காண்பானும் காணப்படும் பொருள் தான் மைண்டுன்னு சொல்றேன். காட்சி வந்து அது வந்து ஆத்மா தான். ஆமா, அது அறிவு காட்சி தானங்க இருந்தா ஐயா? தான் காண்பான் காணப்படும் பொருளே வரும். ஆ, அல்லது அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் ஆ, எடுத்துக்கோங்களேன். அப்ப ம், அறிபவனும் அறியப்படும் பொருளும் மைண்டு, அறிவு வந்து ஆத்மா. ம். அப்ப இங்க அறிவுன்னு ஒண்ணு இருந்தா தான் அறிபவனும் அறியப்படும் பொருளும் படைக்கப்பட முடியும். அது உண்டாகும். கண்டிப்பா, இல்லைன்னா அங்க அது இல்ல. அதுதான் எங்க ஆத்மாவுடைய நிழல். அதுதான் கண்டிப்பா, மித்தியம், மாயை. அப்படி புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா அந்த ஐயா, கண்டிப்பா. அந்த இடத்துல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த பார்ப்பவன் அறிபவன் அப்படிங்கறத நீங்க ஆத்மாவா புரிஞ்சுக்கிறீங்களா, மனசா புரிஞ்சுக்கிறீங்களான்னு தான் நான் கேட்கிற கேள்வி. இல்ல அது ஒரே ஒண்ணுதானங்க இருக்கு. இப்ப மித்த பாடத்திட்டங்கள்ல அந்த காண்பவன்கிறது ஆத்மா, மனம் இப்படிதான் பிரிச்சு காமிக்கிறாங்க. இதனால படைக்கப்பட்டு ம், இப்படி உருவாகுதுன்னு தான் காமிக்கிறாங்க. இப்ப ஐயா சொன்ன விளக்கம் ம். வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா புரியுதுங்க. நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி. நன்றி. திருச்சிற்றம்பலம்யா. சரி, நல்லது. அடுத்தது இப்போ இந்த ஆத்மா அகங்காரத்தை பத்தி, அதாவது ஆத்மாவனுடைய வெளிப்பாடாகிய அகங்காரத்தை பத்தி பேசுறாரு. இப்போ இந்த அகங்காரம் என்பது இந்த வேதாந்தம் படிப்பதற்கு கூட அகங்காரம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அகங்காரத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டு அந்த செயல்களை நாம் செய்து கொண்டிருப்பது ஒரு சம்சாரம் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்படுது. அதாவது ஒருவன் வந்து மற்றவர்களை எடை போட்டுக் கொண்டிருக்கின்றான் என்று கற்பனை செய்து கொண்டால் கூட அவனிடத்தில் இருக்கின்ற ஆசை, கோபம் இவைகளின் அடிப்படையில் தான் அவன் என்ன பண்றான்னா அந்த எடை போடும் செயலை செய்து கொண்டிருக்கின்றான். இவன் எப்படி அவன் எப்படின்னு இன்னொருத்தனை பத்தி ஒரு கம்பாரிஷன், அவனை பத்தி ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் வந்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசை, கோபத்தை கொண்டு தான் அதையெல்லாம் செய்வான். அப்ப நம்மை மற்றவர்கள் எப்போதும் எடை போட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள். இதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுறார். அப்ப மற்றவர்களை வந்து நிறை குறை தீர்மானிப்பது மனிதனின் இயல்பான குணமாக இருக்கிறதுனால மற்றவர்கள் நம்ம இப்படிப்பட்டவன் என்று முத்திரை குத்தி வைத்திருப்பார்கள். நாம் இவைகளால் பாதிக்கப்படாதவாறு நம் மனதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் சுட்டிக்காட்டுறார். ஏன்னா இங்க வந்து அகங்காரம்ங்கிற நிலையில எப்படி அவர் சொல்ல வராருன்னா, அந்த ஆத்மாவினுடைய பிரதிபிம்பமாகிய மனம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க தன்னை நான் என்று பாவித்துக் கொள்ளுது. அந்த பாவனையில அது தன்னை அந்த அகம் அகம் என்று பாவித்து அந்த ஆணவத்துல அந்த ஆத்மாவினுடைய தன்மை அப்படியே எடுத்துக்குது. அதுதான் சிதாபாசன். அந்த சித்தனுடைய தன்மையை எடுத்துக்கிட்டு தானே அந்த ஆத்மாவாக மாறி அனைத்தையும் படைத்து அனுபவமாக்கக்கூடிய தகுதியை வந்து வச்சுக்கிட்டது அது எல்லாமே என்னுடைய செயல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா ஒன்றை படைத்து அனுபவமாக்குது, ஒன்றை படைத்து அனுபவமாக்கி அழிக்கவும் செய்கிறது. அப்ப இந்த முத்தொழிலையும் இதே மனசுதான் செய்யுது. அப்ப இந்த 3 தொழிலும் செய்யக்கூடிய சக்தி மனதிற்கு எங்கிருந்து கிடைத்தது அப்படிங்கிறத மனசு மறந்து விட்டது. ஏன்னா மனசு என்ன பண்ணுதுன்னா இது என்னுடைய செயல் என்பதாக அகங்காரத்துல ஆடிட்டு இருக்கு. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த படைப்பவனோ படைக்கப்படும் பொருளோ அந்த மனிதனுக்கு இருந்தாலும் கூட, எனக்கு படைப்பவனும் மனசுதான், படைக்கப்படும் பொருளும் மனசுதான். அப்ப படைப்பவனாகவும் படைக்கப்படும் பொருளாகவும் மனமே இருந்தாலும் கூட அந்த மனம் தனித்து தன்னிச்சையாக அதை செய்ய முடியாது. அப்போ அதை செய்வதற்கான ஒரு அதிஷ்டானம் ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் படைப்பு, அதுதான் பிரம்மம். அப்ப பிரம்மம் இருந்தால்தான் இங்க படைப்பவனும் படைக்கப்படும் பொருளும் உண்டாக முடியும். அப்ப இதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கணும். அந்த சோர்ஸ் இல்லாம இது செய்யவே முடியாது அப்படிங்கிறத சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. இப்ப நாம் இந்த பாடத்திட்டத்துல வந்து எந்த அளவுக்கு தெளிவாகணும் அப்படின்னா,
இப்போ மைண்ட் லெவல்ல நம்ம இருந்துகிட்டு தானே இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த புற விஷயங்கள் செய்யறதும், புற விஷயத்தினுடைய நாட்டமும், ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களும் அந்த மனதின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்டவைகள் தான். அப்போ நான் இங்கு மனமாக இருந்து கொண்டு என் மனதின் மூலம் படைக்கப்பட்டவைகளை நான் படைத்தேன் என்று சொல்லிக்கொண்டு அதை நம்ம அனுபவமாக்கி கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த படைப்பும் படைக்கப்படும் பொருளும் மனமே படைத்தாலும் அந்த மனதினுடைய அந்த படைப்புக்கு காரணமாக அந்த அறிவு இருக்கின்றது, அந்த படைப்பு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அப்ப இந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைத்தது, யாருடைய ஆற்றல் அப்படின்னு பார்த்தா அந்த ஆற்றலானது அந்த ஆத்மாவினுடைய ஆற்றல், அந்த பரமனின் ஆற்றல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பரமனுடைய ஆற்றல்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த பரமனே அதை செய்கின்றான்னு நினைச்சிட கூடாது. ஏனென்றால் பரமன் எதையும் செய்யறது இல்லை. அந்த பரமனிடத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தி தான் இதையெல்லாம் செய்யுது. அந்த சக்தி தான் இதையெல்லாம் செய்யுது அப்படிங்கறத நம்ம இங்க தெளிவா இருக்கணும். அப்பதான் இங்க வந்து அந்த படைப்பவனாகவும் படைக்கப்படும் பொருளாகவும், பார்ப்பவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும், அறிபவனாகவும் அறியப்படும் பொருளாகவும் இங்க மனம் இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி பல்வேறு பரிமாணத்துல மனசு இயங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்துல இருப்பதனால அதற்குண்டான அந்த முக்கிய நிலையை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது அறிவுன்னு எடுத்துக்கணும், காட்சின்னு எடுத்துக்கணும், படைப்புன்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அதை மட்டும்தான் ஆத்மாவோட நம்ம ஒப்பிட முடியுமே தவிர ஆத்மாவே 2 வேலைகளை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறதா இங்க நம்ம சொல்ல வர்ற முக்கிய சாரம் இந்த விஷயமே. அதனால ஆத்மா எதையும் செய்வதில்லை, எதையும் பார்ப்பதில்லை, எதையும் அனுபவிப்பதில்லை. ஆத்மாவிற்கு எதிலும் சம்பந்தமே கிடையாது. ஆனா ஆத்மாவின் நிழலாகிய மனதிற்கு இது எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி உண்டாச்சுன்னா அந்த ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்துல இது இருக்கிறதுனால இது தன்னை தனித்துவப்படுத்திக் கொண்ட அகங்கார நிலை அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. எப்படின்னா அந்த ஆத்மாவினுடைய நிழலை வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா வச்சிருக்கு. அப்ப அது எப்படிப்பட்டது அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் அது. அதனாலதான் அந்த சக்தியை வைத்துக்கொண்டு மனம் இவ்வளவு வேலை செய்யுது. ஆத்மாவிடத்துடைய சக்தியை பெற்றுக்கொண்டு அது தன்னுடைய செயலாக இத்தனை செய்து கொண்டிருக்கு. ஆனா இந்த செயலுக்கு ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப அப்படி நம்ம புரியும் போது அந்த செயலும் அந்த செயல் விளைவுகளும் அந்த மனதைத்தான் சாருமே தவிர ஆத்மாவை சாராது. அப்ப இந்த மனம் வந்து தானாக ஒன்றை படைத்துக் கொள்கிறது, தானா ஒன்றை உருவாக்கிக் கொள்கிறது, அதனால சுக துக்கங்கள் அடையுது, அதனால வருத்தப்படுது, ஆனந்தப்படுது. இந்த அனுபவங்கள் எல்லாம் மனதிற்கே உண்டானது அப்படிங்கிறத இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதா இங்க சொல்ல வந்து சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அந்த ஆத்ம அனாத்மாவுக்குள்ள அந்த விளக்கத்தை சொல்லுது. நீ வந்து உண்மையிலேயே ஆத்மாதான். அந்த அறியாமையாக அந்த அனாத்மாவை நான் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால இந்த படைப்பும் படைக்கப்பட்ட பொருளும் எனக்கே உரித்தானது என்று அந்த அகங்காரத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் இந்த படைப்பும் படைக்கப்பட்ட பொருளும் அந்த கற்பிதம், மனதினுடைய கற்பிதம், அது உண்மை கிடையாது. ஏனென்றால் இந்த மனம்தான் அதை படைத்து கற்பனை பண்ணி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு, காட்சியா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க நம்ம ரொம்ப டெப்த்ல போய் யோசனை பண்ணி பார்க்கும்போது இந்த படைப்பு எப்ப இல்லாம போகுது, அந்த படைக்கப்படும் பொருளும் படைப்பவனும் எப்ப இல்லாம போகுது, நம்ம படைப்புக்குள்ள போகும்போது, நாம உண்மையை நம்முடைய இயல்புக்கு திரும்பும் போது, நம்முடைய சொரூபத்துக்கு திரும்பும் போது அங்க ஒன்றுமே நடக்கல. ஆனா இத்தனையும் நடந்ததாக அந்த மனம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம அந்த சொரூபத்துக்கு திரும்பக்கூடிய நிலைதான் அந்த காரணத்தேக சரீரத்துக்குள்ள நம்ம போகும்போது அங்க நம்ம ஒடுங்குறது இல்லையா மனசு. அப்போ அங்க மனமற்ற நிலையில மனமும் இல்லை, உலகமும் இல்லை. இந்த ஒட்டுமொத்த உலகமும் இல்லாம போயிடுது. இந்த உலகத்தை படைத்த மனமும் இல்லாம போயிடுது. அப்ப அங்க அறிவு மட்டும் இருக்குது. ஆனா அந்த அறிவு வந்து அப்ப அனுபவமாக்க முடியல. காரணம் என்னன்னா அந்த அனுபவம் என்பது மனதுக்கே உரித்தானது. அப்ப மனசு இருந்தா தான் அந்த அனுபவம் ஆகும். மனசு இல்லைன்னா அங்க எந்த அனுபவமும் இல்லை. அப்ப ஆத்மா தன்னை அனுபவமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அங்க நடக்கக்கூடிய விஷயம். அந்த நிலைப்பாடு வந்து ஆத்மாவுடைய இயல்பு. அதற்கு எந்த அனுபவமும் தேவையில்லை. அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறத சாஸ்திரம் இவ்வளவு விளக்கமா விரிவா நமக்கு சொல்ல வருது. ஏன் அது அப்படி சொல்றதுன்னா அந்த நிலையில வந்து காரணத்தேகத்துக்குள்ள போய் மனசு ஒடுங்கினாலும் அந்த காரணத்தேகத்தையும் கனவு தேகத்தையும் இந்த ஸ்தூல தேகத்தையும் அதாவது ஒண்ணு அறிந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இங்க உண்மையிலேயே நான் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டோம்னா அது நம்முடைய சுயம் என்பதாக இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இங்க அறிந்து கொள்வதுங்கிற அந்த நிலையில தான் அதை எடுத்துக்கணுமே தவிர அது பாக்குது, அது இது பண்ணுது அப்படி நம்ம வேற வேற விஷயங்கள்லாம் எடுத்து வார்த்தைகளை போட்டு போட்டு பார்த்தோம்னா அது நமக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும். ஏன்னா இங்க ஆத்மாவுடைய ரியல் நிலை என்னன்னா அந்த அறிவு உணர்வு தான். அப்ப அந்த அடிப்படையில அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த உணர்வு அப்படிங்கும் போது அதனுடைய யதார்த்தம் அப்படி இருந்தாலும் அதற்கு வேறாக எதுவுமே இல்லை, அதுவே எல்லாமா இருக்குங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது நினைச்சால்தான் இங்க படைக்க முடியும். ஆனா அது எதுவுமே நினைக்கிறது இல்லை, படைக்கிறதும் இல்லை.
அந்த படைப்பையும் இதையும் உண்டாக்குவது இங்க மனசுதான் அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் நமக்கு புரிய வச்சு, இப்ப அந்த மனம் தான் இத்தனை சேஷ்டைகள் நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத சுட்டி காட்டுது. அப்ப நாம அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா இந்த மனதனுடைய பிளேல போய் நம்ம சிக்காம உண்மையான நம்முடைய சொரூபத்துக்குள்ள நம்ம போகும்போது இந்த அனுபவங்கள் நம்ம விட்டு நீங்கும். இந்த அனுபவங்களும் இல்லாம போகும். ஏன்னா இது வந்து தோன்றி மறையக்கூடிய ஒரு கற்பனை சமாச்சாரம், ஒரு மாய பிம்பம், தோற்ற பிம்பம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி புரிய வைக்க இவ்வளவு முயற்சி எடுக்குது. இதுக்கு நிறைய கேள்விகளும் பதில்களுமாக இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த அகங்காரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது. இங்கே அகங்காரம் என்று அழைப்பது வந்து அந்த சிதாபாசனுடன் கூடிய மனதைத்தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்கே அகங்காரம் பார்க்கப்படும் பொருளாய் குறிக்கின்றது. நான் என்ற எண்ணத்தை தான் பார்க்கப்படும் பொருளாகவும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் சொல்றாரு. ஏன்னா இங்க வந்து மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தன்னை ஃபர்ஸ்ட் நானுங்கிற அந்த ஈகோல தான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுது. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்னுணர்வு தன்மை வந்து மனதுக்கு முதல்ல எப்ப அனுபவம் ஆகும்னா மைண்டுக்குள்ள வரும்போதுதான் அது நான் இருக்கிறேன்னு தன்னை அனுபவமாக்கும். அப்படி நான் இருக்கிறேங்கிற அந்த தன்னுணர்வு நிலை வந்து நமக்கு அனுபவம் ஆகும்போது மட்டும்தான் அந்த நான்கிற எண்ணத்தின் மூலமாகவே மற்றவர்கள் எல்லாம் படைக்கப்படும். அப்ப மற்றவர்கள் எல்லாம் இங்க படைக்கப்படுவது அந்த நான்கிற முதல் எண்ணத்தின் மூலமாக தான் மற்ற எண்ணங்களாக இந்த உலகம் விரியுது. மற்ற எண்ணங்கள் எல்லாமே அந்த நான் என்ற எண்ணம் வந்தால்தான் வரவே முடியும். ஏன்னா இப்ப நான் இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லை. நான் இருக்கிறதுனால தான் இங்க எல்லாமே இருக்குது. அப்ப அந்த நான் வந்து இங்க மனம் நானா அறிவு நானா அப்படின்னு பார்த்தா இங்க அறிவு நான் எடுத்துக்கிட்டா அந்த அறிவு நான் இருப்பதனால தான் மனமே உண்டாகி மனதின் மூலமாக இத்தனை படைப்புகளும் உண்டாகுது. ஆனா நாம இங்க எந்த நான்ல இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம இந்த பாடத்திட்டங்களை விசாரம் பண்ணும்போது இப்ப நம்ம ஒரிஜினலா அந்த அறிவு நான்குள்ள போயிட்டோம்னா இந்த மனமும் மனதினால் படைக்கப்பட்ட உலகமும் உண்மையில் இல்லை. நான் மட்டும்தான் இருக்கிறேன். அறிவு நான் மட்டும்தான் இருக்கிறேன். அதுதான் சிவம். அந்த நிலையில எந்த அனுபவமும் இல்லை, எந்த படைப்பும் இல்லை. ஆனா மனம் என்பதை இந்த என்னுடைய நிழலாக வெளிப்பட்டு விட்டா அந்த நிழலின் தன்மையினால என்ன நடக்குதுன்னா இங்க ஒரு புதிய உலகம் படைக்கப்படுது அந்த மனதின் மூலமாக. அப்பதான் இங்க நமக்கு இவ்வளவு விஷயங்கள் வெளியே வருது. அப்ப நம்ம கேட்கலாம், எதுக்காக ஏன் இந்த ஆத்மா மட்டும்தான் இருக்குது, அப்புறம் எப்படி இந்த மனம் உண்டாகுது அப்படின்னா, இப்ப பொதுவாகவே நாம இருக்கிறோம், ஆனா நமக்கு ஒரு நிழல் இருக்கணும் இல்லையா? அந்த நிழல் வந்து எப்படி தேவைப்படுது நமக்கு? நிழல் எப்படி நமக்கு உண்டு ஆகுது? ஏதோ ஒரு சூரிய வெளிச்சம் வந்து நமக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் விழும்போது அந்த சூரிய வெளிச்சத்தினுடைய வெளிப்பாடாக என்ன ஆகுதுன்னா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ நம்ம பாடி வந்து இந்த பக்கம் நிழலா தெரியுது. அப்ப அந்த நிழல் வந்து முன்னும் பின்னும் முரணாக நீண்டுகிட்டு போறதா இருக்கும், குறுகிய நிழலா இருக்கும். அது சூரியன் திசையை பொறுத்து நமக்கு நிழல் விழுவுது. ஆனா இந்த நிழலை வந்து இப்ப நான் இந்த பாடி லெவல்ல இருந்து பார்க்கும்போது அந்த நிழலை நான் நீக்க முடியாது. ஏன்னா அது என்னுடைய பிரதி நிழல். நான் இருப்பதனால அந்த நிழல் இருக்கு. இப்ப இந்த விஷயத்தை போய் ஆத்மாவோட கம்பேர் பண்ணி ஆத்மாவுடைய நிழல் தான் மனசு அப்படின்னு சொல்லும்போது நாம உடனே இந்த விஷயத்தை அப்படியே கம்பேரிசன் அங்க பண்ணி பார்த்தோம்னா மேட்ச் ஆகாது. ஏன்னா இங்க இந்த உடல் வந்து ஒரு தூளம், பரு உடல் இது. அப்ப அதனால இதுக்கு ஒரு பிம்பம் பிரதிபிம்பிக்குது. ஆனா ஆத்மாவோ சூட்சமம். அப்ப அந்த சூட்சமத்துக்கு எப்படி நிழலா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு எழுந்திருக்கும் இல்லையா? அது எப்படி சொல்ல வருதுன்னா, இப்ப ஆத்மா அந்த அறிவா இருப்பதனால அந்த அறிவே தன்னை அறிந்து கொள்ளுது இல்லையா? அந்த அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில அதனால உண்டாக்கப்படுகின்ற அந்த நிலைப்பாடுதான் இங்க வந்து மனம் என்பதாக பார்க்கப்படுது. அந்த ஆத்மாவின் ஒரு அதிசய சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மனசு தான் இத்தனை விஷயங்களை படைச்சுக்குது. அந்த ஆத்மா தான் இருக்கிறேன் என்ற தன் நிலையில் தன்னைத்தானே அறிந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையில பிரதிபிம்பம், அது தன்னை அறிந்து கொள்ளுகின்ற நான் இருக்கிறேன் என்ற அந்த நிலைப்பாட்டிலே உண்டாகின்ற அந்த பிரதிபிம்பம். அதுதான் நம்ம எப்படி உதாரணம் கொடுக்குறோம் உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னு பார்த்தா, அதாவது ஆத்மா தன்னை தானே பார்த்து கொள்வது இந்த கண்ணாடி ஓமானம் ஒண்ணு பாக்குறோம். கண்ணாடி ஓமானத்தின் மூலமா போய் அது தண்ணிலே படைக்குதுன்ட்டு வேதாந்த சாஸ்திரம் ஒரு ஓமானம் கொடுக்குது பாத்தீங்களா? அது என்னன்னா இந்த சிலந்தி வலை வந்து ஓமானம் கொடுக்கும். ஒரு சிலந்தி பூச்சி இருக்கு. அந்த சிலந்தி பூச்சி வந்து தான் மட்டும்தான் இருக்குது. ஆனா அது என்ன பண்ணுது, தன்னுடைய வாயிலிருந்து உமிழ் நீரை எடுத்து ஒரு வலையை பின்னுது. அந்த வலையை பின்னி அந்த வலையிலேயே அது ஓடி ஆடி மகிழுது. அப்போ வந்து அதுக்கு வேறாக ஒரு பொருள் உண்டாக்கப்பட்டது. அது எங்கிருந்து உண்டாக்கப்பட்டது? அந்த வலை வெளியிருந்து எந்த பொருளும் அதை எடுத்துட்டு வரல. ரா மெட்டீரியல்ஸ் வெளியிருந்து அது வாங்கிட்டு வந்து அந்த வலையை படைக்கல. தன்னுடைய உமிழ் நீர்லயே அந்த வலையை படைச்சுது. அது மாதிரி இங்க அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்மா மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி அது மனதை படைச்சுது? அப்ப அது எங்கிருந்து ரா மெட்டீரியல் எடுக்குது அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு பூர்வ பட்சி கேட்கலாம் இல்லையா? ஏன்னா நீங்க ஒண்ணுதான் இருக்குது, ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அப்ப அந்த அறிவு மட்டும்தான் இருக்குது. அப்ப அறிவுக்கு வேற எங்கிருந்து மனம் வந்துச்சு? அப்ப அங்க இருண்டு வந்துருது இல்லையா? அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க எழுப்பலாம். அதுக்குத்தான் வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இங்க அறிவு மட்டும்தான் இருக்குது. அந்த அறிவினும் தன்னுடைய அதிஷ்டானத்திலேயே அந்த மனதை அது உண்டாக்குது.
அதுதான் அதனுடைய மாய தோற்றம். அது வந்து ஆத்மாவுடைய ஒரு சக்தி. அதுதான் மனோசக்தி. அந்த ஆத்மாவின் ஒரு அதிசய சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா அந்த சக்தி தான் இத்தனையும் சாதிக்க பாக்குது. ஆத்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த இடத்துல நம்ம நல்லா தெளிவாயிட்டோம்னா, அப்ப ஆத்மாவுக்கு வேறாக அந்த சக்தி இல்ல. ஆனா அந்த சக்தி தான் இத்தனையும் படைக்குது. ஆனா இந்த சக்தியினால இந்த உலகம் படைக்கப்பட்டு, இந்த உலகம் அனுபவிக்கப்பட்டு, இந்த உலகம் அழிக்கப்படுது. அப்ப இந்த மூன்றையும் சக்தி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆத்மா இதுக்குள்ள வர்றதே கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த வேதாந்த பாடம் நமக்கு எடுத்து சொல்ல வர்ற விஷயம். அதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த திரிபுட்டியில நமக்கு அந்த கன்ஃபியூஷனே இருக்காது. ஏன்னா இதுல சம்பந்தப்படுவது கிடையாது. ஆத்மா சம்பந்தப்படுவதே கிடையாது. அது வருவதும் இல்ல, போவதும் இல்ல. அது எதையும் அனுபவமாக்குவதும் கிடையாது. அதனுடைய சக்தி தான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கு. அப்ப அதுதான் இங்க பார்ப்பவனாகவும், பார்க்கப்படும் பொருளாகவும், அறிபவனாகவும், அறியப்படும் பொருளாகவும் இருக்குது. அந்த சக்திக்கு தான் இத்தனை பேரு. அப்ப இங்க 2 விஷயங்கள் திருக், திருஷ்ய விவேகத்துல அந்த திருக் என்ற பார்ப்பவனும், திருஷ்யமாகிய பார்க்கப்படும் அறிவும் மனதின் வியாபகம் தான். மனம்தான் இந்த பார்ப்பவனாகவும், பார்க்கப்படும் பொருளாகவும் இருந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த பார்ப்பவனாகவும், பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கின்ற மனம் வந்து பார்வை என்ற ஆத்மாவின் அதிஷ்டானத்தில் நிகழ்த்துகிறது. இல்லைன்னா நிகழ்த்த முடியாது. அதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கும் போது அந்த பார்வை, அந்த காட்சி, அந்த அறிவு அப்படிங்கிற ஆத்மா தான் இங்க உண்மையிலேயே இருக்கு. அதுதான் நம்முடைய சோர்ஸ். அதுக்குள்ள நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய ஆழமான விஷயமே. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயங்கள்ல உண்மையான விஷயம் ஒன்று மட்டுமே இருக்கிறது, ஆத்மா மட்டுமே இருக்கிறது. அதுவே அறிவாக இருக்கிறது. அதுவே உணர்வாக இருக்கிறது. அப்ப அந்த உணர்வு என்ன பண்ணுதுன்னா, உணர்பவனாகவும் உணரப்படும் பொருளாகவும் இருக்கு. உணரப்படுகின்ற பொருளாக என்ன? உணர்ச்சிகளாக மாறுது. அப்ப அதனால கோபம் வருது, பயம் வருது, இதெல்லாம் உணர்ச்சிகளா வெளிப்படுது. ஆனா அந்த உணர்ச்சிகள் யாருக்கு உரித்தானது? உணர்பவனாகிய மனிதருக்கு உரித்தானது. ஆனா உண்மையில் உணர்வுக்கு உரித்தானது கிடையாது. ஏன்னா உணர்வு சம்பந்தப்படுவதே கிடையாது. உணர்வு தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கின்றது. அதுதான் ஆத்மா. அந்த உணர்வு என்பது ஆத்மா. ஆனா உணர்பவனாகிய மனசுதான் இந்த உணர்ச்சிகள்ல போய் சிக்கிக்கிட்டு பயத்தை பாக்குது, கவலைப்படுது, கோபத்தை காட்டுது, சந்தோஷமும் அடையுது. அந்த சந்தோஷம் கூட மனதிற்கு உரித்தானது. அதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம். இங்க சுகம், துக்கம் என்பது மனிதருக்கு உரித்தானது. ஆத்மாவின் இடத்துல அந்த சுக துக்கம் எல்லாம் கிடையாது. அப்ப அந்த உணர்வின் இடத்துல அந்த சுக துக்கம் எல்லாம் கிடையாது. அப்ப இந்த பாடத்தை நம்ம ரொம்ப விரிவா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இந்த திரிபுடிங்கிற 3 விஷயங்கள்ல இங்க உணர்வுன்னு இருக்கக்கூடியது ஆத்மா, அறிவு என்று இருக்கக்கூடியது ஆத்மா. அந்த அறிவு வந்து அறிபவனாக மாறும்போது அங்க மனமாக வெளிப்பட்டு அறியப்படும் பொருள்களை உண்டாக்கி கொள்கிறது. உணர்வு என்பது உணர்பவனாக வெளிப்படுகின்ற பொழுது அது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றது. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப இங்க உணர்வு, அறிவு, காண்பான் அப்படின்னு வார்த்தைகள் ஜாலத்தில் நம்ம என்ன பேசினாலும் அது எதை குறிக்கிறதுங்கிறதுல நம்ம தெளிவா இருந்துட்டா போதும். இந்த திரிபுட்டியில நம்ம ரொம்ப கிளியர் ஆயிடுவோம். இந்த கிளியரன்ஸ் வந்து நமக்கு கன்ஃபியூஷனே கொடுக்காது. இந்த தெளிவு தான் நமக்கு அந்த ஆத்ம அனுபவத்துக்கே கொண்டு போகும். ஆத்ம அனுபவம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது வந்து நம்முடைய சொரூபம். என்னையே நான் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கணும். நான் இருக்கிறேங்கிற அந்த தன்னுணர்வு வந்து அந்த பேருணர்வு தன்மைக்கு போறது. மனதளவுல நான் இருக்கிறேங்கிறது அது தனித்த தன்னுணர்வு தன்மை. தனித்த தன்னுணர்வு தன்மைனா இந்த மனசு தன்னை நான் நான் என்று அபிமானிக்கக்கூடிய தன்மை. அது அகங்காரத்தன்மை. ஆனால் அதே மனசு தன்னை ஈஸ்வரன் இடத்துல ஒப்படைக்கும் போது பேருணர்வு தன்மைக்குள்ள போகுது. அப்ப பேருணர்வு தன்மைக்குள்ள போன உடனே அங்க அறிவு மட்டும்தான் இருக்குது. அங்க வந்து மனசு கிடையாது. அங்க ஆத்மா மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி புரிதல் தான் இங்க பேருணர்வு தன்மை. அதுக்கு போறதுக்கு தான் இங்க நமக்கு இந்த மைண்டே தான் தடையா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் மனமற்ற நிலையில இதெல்லாம் நீங்க அனுபவமாக்க முடியும்னு மீண்டும் மீண்டும் சொல்லுது. அப்ப இந்த பாடத்திற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் எப்போதும் பார்க்கப்படுகின்ற பொருளாகத்தான் இருக்கிறது. ஆத்மா எப்போதும் பார்க்கின்ற சாட்சியாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாட்சி அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அது பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி புரிஞ்சிக்காம அது தண்ணீர் தானாய் தன்மயமா இருக்கிறது. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சாட்சியின் உடனே திருப்பி அது எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துக்கு போக வேண்டாம். ஏன்னா அந்த வார்த்தைகளை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொல்றாங்க. அந்த சாட்சிங்கிற வார்த்தையில நம்ம தெளிவா இருக்கணும். சாட்சிங்கிறத வந்து நம்ம அறிதல்ங்கிற முறையில புரிஞ்சுக்கலாம். அது தன்னை அறிந்து கொள்ற நிலையில் இருக்கு. அது எல்லாம் அதுக்கு தெரியாம எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப அந்த மாதிரி அது எப்பயுமே அனைத்தையும் அறிகிற அறிவா இருக்கு. அதுவே எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவு. அப்ப அந்த அறிவுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஆனா நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் அந்த அறிவுக்கு சம்பந்தம் கிடையாது.
அது மனதினால் உண்டாக்கக்கூடிய செயல்கள், செயல் விளைவுகள் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் மனம் வந்து இரண்டுக்கும் இடையே இருப்பதனால அது பார்ப்பவனாகவும் பார்க்கப்படுகின்ற பொருளாகவும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த உண்மையிலேயே மனசுதான் இங்க பார்ப்பவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கின்றது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்க வேதாந்த சாஸ்திரத்துடைய இந்த விஷயத்துல பார்ப்பவனாகவும் பார்க்கப்படுகின்ற பொருளாகவும் மனம்தான் இருக்கின்றதுங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த பார்ப்பவனாகவும் பார்க்கப்படுகின்ற பொருளாகவும் இருக்கின்ற மனசு வந்து ஆத்மா கிடையாது. அது மனசுதான். அது அதனுடைய பிம்பம் தான். ஆத்மாவுடைய பிம்பம் தான் இது. அப்ப இந்த பிம்பம் வந்து ஆத்மாவாக ஆக முடியாது. அதனாலதான் காண்பான் காட்சியாவதில்லை, பார்ப்பவன் பார்வையாவதில்லை, அறிபவன் அறிவாவதில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வார்த்தையை மாத்தி மாத்தி போட்டு புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர அறிபவன் எப்பொழுதும் அறிவாக முடியாது. ஏன்னா அறிவு தான் இருக்குது. அறிவு வந்து அறிபவனாக மனமாக வெளிப்பட்டு அறியப்படும் பொருளை படைத்துக் கொள்கிறது அல்லது புரிந்து கொள்கிறது. அப்படி புரிஞ்சுக்கங்க. அப்படி புரியும் போது நமக்கு ஒரு கிளியரன்ஸ் வந்துடும். அப்ப இங்க என்னன்னா நாம என்ன ஸ்டேட், நம்முடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அறிவு தான், அந்த உணர்வு தான். அந்த பேர் தான் நம்ம மாத்தி மாத்தி சொல்றோம், அறிவு உணர்வு அப்படின்லாம். நீங்க ஒரே விஷயம் புரிஞ்சுக்கணும், அது ஆத்மான்னு புரிஞ்சுக்கங்க. ஒரே ஆத்மா தான் இருக்கு, பல ஆத்மாக்கள்லாம் கிடையாது. அப்புறம் அது வந்து சித்து வந்து பிரகாசிக்கிறதுனால சிதாபாசன் என்ற இன்னொரு ஆத்மா உண்டாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு குழப்பினதுனாலதான் இவ்வளவு சிரமங்கள் எல்லாருக்கும் வருது. அதை எடுத்து எழுதக்கூடிய உரைநடை ஆசிரியர்கள் வந்து அந்த சித்தனுடைய ஆபாசன் வந்து சிதாபாசன் சொல்ல போய் அந்த ஆத்மாவனுடைய பிரதிபிம்பமாகி இதையும் ஆத்மான்னு சொல்ல போய் அப்ப ஜனங்க என்ன ஆயிட்டாங்க, நிறைய ஆத்மாக்கள் இருக்குங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா? அந்த குழப்பம் வந்து நம்ம வேதாந்த பாடத்துல வரவே கூடாது. ஒரே ஆத்மா பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறார், மற்ற ஆத்மாக்கள் இங்க கிடையவே கிடையாது. அப்ப மற்றதெல்லாம் என்ன? எல்லாம் மைண்டு தான், அவரவர்களுடைய மனசு தான். இங்க அந்த மனம் தான் இந்த உலகமாக விரியுது, அந்த மனமே இந்த உலகத்தை படைத்துக் கொள்ளுது அப்படிங்கிற தெளிவுக்கு வந்துட்டோம்னா குழப்பமே இருக்காது. அதைதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இங்க யாருக்கு புரிதல் உண்மையிலே கொடுக்கணும்? ஆத்மாவுக்கா? கிடையாது, இந்த மனசுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த மனசு தான் அந்த புரிதல் இல்லாம என்ன நினைச்சிட்டு இருக்கு, நானே படைக்கிறேன், நானே உருவாக்குறேன், என்னாலதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அது வந்து அகங்காரம், மனதனுடைய அகங்காரம். இப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்தை மனதுக்கு புரிய வைக்கிறோம். எப்படி புரிய வைக்கிறோம் அப்படின்னா, நீ இங்க எந்த ஆட்டமும் ஆட முடியாது, எதையுமே நீ சுயமா படைக்க முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் பின்னாடி அதிஷ்டானமா அந்த அறிவு இருக்கு. அந்த அறிவின் அதிஷ்டானத்தை தான் நீ இந்த உலகத்தை படைச்சு நீ உண்டாக்கி அனுபவமாக்கி அதை அழிச்சு விடுற. அப்ப இங்க படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வரனாக இருக்கின்ற மனமே அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்தில் தான் இருக்கின்றதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் சக்தி. அந்த ஈஸ்வரன் தான் இங்க சக்தி, சிவத்தினுடைய பிம்பம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சிவமும் சக்தியும் சேர்ந்தா இந்த உலகம், சிவம் மட்டும் இருந்தா இந்த உலகம் இருக்காது அப்படிங்கிற அந்த தெளிவுக்கு வந்துடணும். அதுதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம். அப்ப அது வந்து இங்க சொல்றாரு, அதை நல்லா கிளியர் ஆயிக்குங்க. அப்புறம் ஆத்ம நிலையிலிருந்து பார்த்தால் அது பார்க்கின்ற பொருளாகவும் உலகத்தின் பார்வையிலிருந்து அது பார்ப்பனாகவும் இருக்கின்றது. இதனால்தான் நமக்கு குழப்பம் வருகின்றது. ஒருவனுக்கு 2 பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு குழப்பம் வந்து விடுகிறது. அப்ப இங்க ஒருவனுக்குள்ள 2 பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் என்ற குழப்பம் இதனால வர்றதுனால, ஆத்ம நிலையிலிருந்து பார்க்கப்படுவதாக ஒன்று நம்ம நினைக்கிறதுனாலதான் இந்த குழப்பம் வர்றதுனால நம்ம பாடத்திட்டத்துல அதை ஒரு லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்ப்பவன்கிற வார்த்தையை தூக்கிட்டு பார்வைன்னு போட்டுக்குங்க, அறிபவன்கிற வார்த்தையை தூக்கிட்டு அறிவுன்னு போட்டுக்குங்க. அப்போ இந்த அறிவு பார்வைங்கிறதெல்லாம் ஆத்மாவை குறிக்கும். அதுதான் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க திரிபுட்டியில, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்ப்பவன், அறிபவன், காண்பவன், உணர்பவன் அப்படிங்கிறது எல்லாம் மனசுதான். அந்த இடத்துல கிளியர் ஆயிக்குங்க. அப்புறம் மேலும் சொல்றாரு, பாலில் கலந்து விட்ட நீரானது எப்படி அதன் நிறத்தை பெறுகிறதோ அது போன்ற ஆத்மாவின் அருகில் இருப்பதால் ஆத்மாவின் இயல்பான தன்மையை மனம் பெறுகிறது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. மனதின் தன்மைகள் ஆத்மாவினிடத்திலே மாற்றி விடப்படுகிறது. வரையறையுடன் கூடிய மனதின் இயல்பானது வரையறையற்ற ஆத்மாவுக்கு மாற்றப்படுவது போல தோன்றுகின்றது அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றாரு. இந்த உரைநடை நூல்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ மனதினுடைய இயல்பானது வரையறையற்ற ஆத்மாவின் இடத்திலே வந்து ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா உண்மையிலே அது ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. அதுதான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம கேள்வி கேட்கலாம், நீங்க ஆத்மாவுடைய அதிஷ்டானத்தை தானங்க இதெல்லாம் படைக்கப்படுது, மனம் வந்து அதனுடைய கீழே தானே செயல்படுதுன்னு சொல்றீங்க,
அப்ப ஆத்மாவுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது இல்ல. அப்ப ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்படும் போது ஆத்மாவுக்கு அது அனுபவம் ஆகணும் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதுக்கு தான் நான் என்ன உதாரணம் சொல்றேன். அனுபவம் ஆகாதுங்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்றது? இதே வேதாந்த சாஸ்திரம் ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்குது. பளிங்கு போன்ற கண்ணாடி கல்லை எடுத்துக்குது. அந்த கண்ணாடி கல்ல எந்த கலங்கமும் இல்ல. அது அப்படியே கிறிஸ்டல் கிளியர் அது. அந்த கல்லு பக்கத்துல கொண்டு போய் ஒரு செம்பருத்தி பூவை வச்ச உடனே, அந்த செம்பருத்தி பூவுடைய நிறத்தை அந்த கல்லு வாங்கிக்குது. அப்ப என்ன நடந்தது? பூவின் நிறத்தை அந்த படிகக் கல்லானது ஏற்றி வைத்துக் கொண்டது. அப்படி ஏற்றி வைத்துக் கொண்டதுனால படிகக் கல்லிடத்துல போய் அந்த செம்பருத்தியுடைய நிறம் ஒட்டி கொண்டதான்னா இல்ல. அது பக்கத்துல வச்சதுனால அந்த ரிஃப்ளெக்ஷன்ல அது போய் தன் மீது ஏற்றிக்கிட்ட மாதிரி காட்டுது. அப்ப உண்மையிலேயே அந்த ஆத்மாவின் இடத்துல அது ஒட்டவே இல்ல. அது ஒரு தோற்ற மாயை. அப்ப நீங்க வந்து ஒட்டி வச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த ஸ்படிகக்கல்ல வந்து தொடச்சி பார்த்தாலோ, தண்ணி போட்டு கழுவி பார்த்தாலோ, அந்த நிறம் போகுமா? அந்த செம்பருத்தி பூவுடைய சிவந்த நிறம் போகுமா? அந்த படிகக்கல்ல அப்படின்னா போகாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த செம்பருத்தி பூவை தூக்கி தூரமா வச்சுட்டீங்கன்னா, மீண்டும் அந்த ஸ்படிகக்கல் தன்னுடைய இயல்பான அந்த தெளிவுல கண்ணாடி போன்ற அந்த ஸ்படிகத்துக்கு திரும்பிடும். அது மாதிரி இங்க ஆத்மாவுக்கு ஒப்பீடு செய்யப்படுது. ஆத்மாவுக்கு எப்படி ஒப்பீடு செய்யப்படுதுன்னா, ஆத்மா அந்த ஸ்படிகக்கல் போல களங்கமற்று தண்ணீர் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், தூய அறிவாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க மனம் என்றது ஒன்று அந்த ஆத்மாவின் மூலமாகவே உண்டாக்கப்பட்டதுனால, அந்த மனிதனுடைய அத்தனை விஷயங்களும் ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டது போல காணப்படுகிறது. அந்த அனுபவங்கள் ஆத்மாவிற்கு கிடையவே கிடையாது. அதுதான் செம்பருத்தி பூ வந்து உதாரணம். அப்ப எப்படி நம்ம வந்து அதை டச்சே பண்ணல. செம்பருத்தி பூ வந்து அது தொடவே இல்லை. ஆனா நிறம் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. அது மாதிரி இங்க மனம் வந்து ஆத்மாவை தொடவே முடியாது. ஆனா மனதனுடைய அத்தனை விஷயங்கள் ஆத்மாவின் மீது ஏறி உட்கார்ந்துட்டு இருக்குன்னா, ஒரு புரிதலுக்காக அப்படி சொல்லப்படுது. அப்படி உட்காரவும் முடியாது, ஆத்மாவின் மீது ஏற்றவும் முடியாது. ஆத்மா இருப்பதினால இந்த மனம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிந்து கொள்ளணும். அதனாலதான் இங்க மனம் வந்து ஒரு பிம்பம், ஒரு மாயை அப்படின்னு இங்க மீண்டும் மீண்டும் நம்ம வலியுறுத்துறோம். இந்த மனசுதான் ஈஸ்வரன், இந்த மனசுதான் மாயை, இந்த மனசுதான் ஆத்மாவின் பிரதிபிம்பம். அப்ப இங்க இந்த பிம்பத்தில் நடக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் எல்லாம் தோன்றி மறையக்கூடியது. அதனால இந்த மித்யா, மாயை என்று நம்ம புரிந்து கொண்டு இந்த வந்து போகின்ற விஷயங்களை நம்ம விலக்கிவிட்டு என்றும் நிலையாக, சாஸ்வதமாக, சத்தியமாக இருக்கின்ற ஆத்மா தான் நான் என்பதை நாம் உணரும் போது நம்முடைய சொரூபம் நமக்கு அனுபவமாகும். அதுதான் நம்முடைய ரியாலிட்டி. தட் இஸ் கால்ட் அப்சல்யூட் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அந்த ஆனந்தம், உண்மையான ஆனந்தம்ங்கிறது வந்து இந்த புறப்பொருளால் அடையக்கூடிய ஆனந்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த புறப்பொருள்ல வரக்கூடிய ஆனந்தம் எல்லாம் ஒரு தற்காலிக ஆனந்தம், வந்து போகின்ற ஆனந்தம். ஆனா இது என்றென்றும் இருக்கின்ற பேரானந்த நிலை தான் அந்த நம்முடைய சுயம். அப்ப அந்த சுய அனுபவம்ங்கிறது நமக்கு நம்மை நாம் அறியும் போது அனுபவம் ஆகக்கூடிய விஷயம்ங்கிறத ஒரு புரிதலுக்காக இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம சுயத்தை நாமளே அனுபவம் ஆக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே அதுவா தான் நம்ம இருக்கிறோம். அது நமக்கு புரியல. புரியாம மாயை மறைக்குது. இந்த மனம் என்ற மாயை மறைக்குது. அப்ப நம்ம இங்க என்ன செய்யணும்? இந்த மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த எண்ண பதிவுகளை எல்லாம் விசாரணை பண்ணி பார்த்து, அந்த விவேகத்தினால நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவினால, அந்த உயர் பரிவான அறிவினால ஆராய்ந்து பார்த்து, அதையெல்லாம் நம்ம நீக்கும் போது, நேர்த்தி பண்ணும்போது, என்னுடைய சுயம் எனக்கு தெரிய வந்துடுது. அதுதான் இங்க விஷயம். அதனால இந்த செம்பருத்தி பூ உதாரணத்தை எடுத்துக்கங்க. படைப்பும் அப்படித்தான். ஆத்மாவிடத்திலேயே அது படைக்கப்படுது. ஆத்மாவிற்கு வேறாக புறத்திலிருந்து எந்த ஒரு இரண்டாவது பொருளையும் எடுப்பது கிடையாது. அது ஆத்மாவினிடத்திலேயே வெளிப்பட்ட மனது ஆத்மாவிற்குள்ளேயே தான் ஒடுங்குமே தவிர, அது ஆத்மாவிற்கு வேறாகவே கிடையாது. அப்ப ஆத்மாவிலே ஒடுங்குறது தான் இப்ப நான் இங்க சொல்றது. இந்த மனதனுடைய ஹையர் பிளாட்ஃபார்ம்குள்ள நீங்க வரும்போது, அந்த மனமற்ற நிலையில நீங்க அந்த அறிவாக மாறிவிடுவீர்கள்ங்கிறத இங்க நான் சொல்ல வரேன். ஏன்னா எதிலிருந்து வந்ததோ அதுக்குவே அது மூலம். அந்த மூலத்துக்கு அது திரும்பிடும். அப்ப அந்த இடம் தான் இப்ப நம்ம அடைய வேண்டிய இடம். அதுதான் இங்க நம்முடைய சொரூபம். அப்ப நம்ம அதுவாகவே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த தெளிவு, அந்த புரிதல் நம்ம இடத்துல வர வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்திட்டத்துடைய மிக மிக ஆழமான ஒரு புரிதல். இன்னும் இந்த பாடத்திட்டத்துல வந்து இந்த கேள்வி பதில் பகுதியில் நிறைய ரொம்ப அட்வான்ஸா போயிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப டெப்தா போக வேண்டாம். பின்னாடி அடுத்து அத்தியாயம் 3, 4ல இருக்கக்கூடிய ஒரு சில கேள்வி பதிலை அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ஒரு 2, 3 கிளாஸ்ல முடிக்க பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதனால இது போயிட்டே இருந்தோம்னா போயிட்டே இருக்கலாம். பட் அதை நீங்க புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஏன்னா போக போக கேள்விகள் வந்து ரொம்ப தாறுமாறா கேட்பாங்க. அதுக்கு விளக்கங்கள் ஒரு தாறுமாறா இருக்கும். அது குழப்ப வேண்டாம்னு நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு நான் போக வேண்டாம்னு பார்க்கிறேன். ஆகவே
இந்த நிலையோட அப்படியே நம்ம போனோம்னா நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே இருக்கும். அதை புரிஞ்சுக்குங்க. அப்ப இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வகுப்பை இதோட நம்ம நிறைவு செய்வோம். நாளை வகுப்புல மீண்டும் இதனுடைய கண்டினியூட்டியே போகலாம். இப்போ அந்த ட்ரிபியூட்டினுடைய தெளிவு நீங்க இன்னைக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய ட்ரெடிஷனல் மெத்தடோட இதை கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இந்த மூணையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல கிளியரன்ஸ் கிடைச்சிடும் அப்படிங்கிறதா இங்க நான் சொல்ல வர்ற விஷயம். அப்படி புரிஞ்சுக்குங்க. ஆக இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.